6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 6:26 வாசிக்கலாம். ஆமேன். கண்களை மூடி அன்பு சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையும் ஆட்சியும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொண்டு ஸ்தோத்திரத்தை ஜெபிக்க வைத்த ஆண்டவர், உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையினால் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த வார்த்தையில் இருக்க மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அதில் இருக்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு நாங்கள் எப்படி வாழ வேண்டும், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை தியானிக்க உதவி செய்யும். இதில் இருக்க ஆசீர்வாதங்கள் அனைத்து சுதந்திரித்து கொண்டு நித்திய வாழ்வுக்கு தகுதியுடைய பாத்திரமாய் காணப்பட உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வசனத்தை கேட்கிற பிள்ளைகளையும் வசனம் சொல்கிற அடிமையும் எங்கு இருக்கிற ஜனங்களையும் கற்று அந்த வார்த்தை மூலம் நீ ஆஸ்வதிக்கும்படியாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டவராய் இந்த நாளில் நம்முடைய பேசுகிற காரியம் இந்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆண்டவர் நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், நம்ம எப்படிப்பட்டவர்களா? விசேஷித்தவர்கள். அப்போது தேவ சமூகத்தில் நாமளும் நினைப்போம், ஏழை தானே அப்படி நினைப்போம், நானும் படிக்கலைன்னு சொல்லி நினைப்போம். ஆமாம், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளில், நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் யாருன்னா விசேஷித்தவர்கள். தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவராயும் சீசரில் கூட்டு வச்சு உபதேசம் பண்ணுறார். அப்படி உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் இந்த 25ஆம் வசனத்தில், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. இப்படி சொல்லிட்டு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். யார் ஆண்டவர் சாப்பிட வைக்கிறாரா? யாருக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்குறாரா? ஆகாயத்து பட்சிகளுக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கிறார். நம்ம பறக்கிற ஒவ்வொரு பறவைகளையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அடைக்கலான் குருவி சின்னதாக இருக்கும், கழுகு ரொம்ப பெருசாக இருக்கும். கழுகுன்னு சொல்லி நம்ம பார்க்குறதெல்லாம் பருந்து தான் பார்க்குறோம், கழுகுன்னு சொல்லி ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு மனுஷனை அப்படி தூக்கிறோம், அதான் கழுகு. இப்போது கழுகு தொடங்கி அடைக்கலான் குருவி தொடங்கி அதுக்கும் கீழே அடைக்கலான் குருவிக்கும் கீழே கூட சின்ன சின்ன பறவைகள் இருக்குது, பறக்கிற பூச்சிகள் இருக்குது. அப்போ எல்லாமே பறவை இனங்கள் தான். ஈ கூட பறவை இனங்களோட ஒரு பகுதி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அப்போது விதைக்கலை, அறுக்கலை, ஸ்டோர் பண்ணி வைக்கலை, இவைகளே கர்த்தர் பிழை போட்டுறான்னா நீங்கள் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் அல்லவான்றார். அப்போது நம்மளை ஒரு சிறப்பு தன்மையில் கர்த்தர் வச்சு பார்க்குறார். கொஞ்சம் யோசித்து பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா யோசித்து பார்க்க போகிறோம். ஏன் கர்த்தர்
மனுஷனை ஒரு விசேஷித்தவனாய் பார்க்கிறார். காரணம் என்ன? சகலவற்றையும் கர்த்தர் வாயினால் உண்டாக்கினவர், சொல்லி 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 உண்டாக்கினவர். இந்த மனுஷனை மாத்திரம் பாருங்க, மண்ணை எடுத்து அதை பிசைந்து அதை ஒரு உருவம் கொடுத்து அந்த மண்ணான மனுஷனுக்கு, அந்த மண்ணானத பொம்மைக்கு, அதாவது செய்யப்பட்ட அந்த மண் பொம்மைக்கு அந்த பொம்மையுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அல்லேலூயா. அந்த மண்ணை பிணையிற போது, உருவாகிற பொழுது, அந்த மண்ணை பிசைகிற பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லி பிசைஞ்சாருனீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, ஆதியாமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 27-28 வசனங்களை வாசிக்கிற பொழுது, நம்முடைய சாயலில் நம்மை போல மனுஷனை உண்டாக்குவோமாக, அப்படி சொல்லி என்ன செய்யணும்னா, தம்முடைய சாயலில் மனுஷனை உண்டாக்கினார், அவரை போலவே. அப்போது நம்மளை பார்த்து ஆண்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சாயல், அவர் சாயலாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேகர் என்ன செய்யணும்னா, தேவ சாயலை படைக்கப்பட்ட மனிதர்கள் என்ன செய்யணும்னா, அந்த தேவ சாயலை விட்டுட்டு அநேக உலக பிரகாரமான மிருகத்தின் சாயல்களை, பறவைகளின் சாயல்களை அவங்க என்ன செய்யணும்னா அணிந்து கொள்கிறாங்க. அது அவங்க பிழைப்புக்கு எடுத்த காரியம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள், தம்முடைய சாயல், நம்முடைய சாயல், கர்த்தர் எப்படி இருக்காரோ அப்படியே நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். இதுதாங்க ஒரு விசேஷம். நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும், பறவைகள் உண்டாக கடவுது, மிருகங்கள் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாக கடவுன்னு சொல்லி சொல்ல 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 உண்டாச்சு. ஆனால் மனுஷனை மட்டும்தான் எடுத்து பிசைந்து அதை உருவம் கொடுத்து, அந்த உருவத்தில் இருக்கிற மூக்கில் அவருடைய ஆவியை, அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவர் மனுஷனுக்கு உயிர் கொடுத்தார். அதனால தான் மனுஷனுக்கு பேர் ஜீவ ஆத்மா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 27-28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 26, 27, 28 3 வசனத்தில் அவனுக்கு அதிகாரமும் கொடுக்கிறார், ஆளுகையும் கொடுக்கிறார். தன்னை போல உண்டாக்குனார். பார்த்தீங்களா? இவர் எப்படி அதிகாரம் உடையவரோ அந்த அதிகாரத்தை இந்த மனுஷனுக்கு கொடுக்கிறார். எது மேலே அதிகாரம் போட்டிருக்கு பாருங்க. மச்சங்கள், சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மீனாலும் சரி, பெரிய பெரிய ராட்சச திமிங்கலனாலும் சரி, மச்சங்கள், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள், நடமாடுகிற சகல ஜீவராசிகள், சகல மிருகங்கள், 3 இடத்துல இருக்கிற உயிர் வாழ்க்கிற ஒவ்வொன்றையும் சொல்கிறார். கடல் வாழ் பிராணிகள், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள், பூமியில் நடமாடுகிற எல்லா விதமான ஜீவராசிகளையும், 3 பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் தப்பு பண்ணிட்டான், அதனால துரத்தப்பட்டுட்டான். துரத்தப்பட்ட மனுஷன் இப்போ என்ன மீட்கப்பட முடியாமல் உலகத்தில் திரிதான். இப்போ மீட்புக்காக வந்தவர், ரட்சிப்புக்காக வந்தவர் முன்னாடி இருக்கிற ஜனங்களை பார்த்து, அல்லது இங்கே கூடி இருக்கிற நம்மளை பார்த்து சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை பார்க்கும் நீங்கள் விசேஷித்தவர்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, உங்களுக்கு ஆவியை நான் ஊதி உங்களை என்னை போல உருவாக்கினேன், அதனால நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட விசேஷித்தவர்கள் நாம் என்ன செய்யக்கூடாதுங்கன்னா, பெற்றுக்கொண்ட மீட்பு, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, பெற்றுக்கொண்ட சந்தோஷம், பெற்றுக்கொண்ட நித்திய வாழ்வை இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த தேவனுடைய பர்பஸ், இந்த தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த தேவனுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா?
சீசர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி வசனங்களை வாசிக்கிறோம். கொஞ்சம் எடுத்தவங்க வாசிங்க. மார்க்கு 3:14 வாசிங்க. வாசிங்க. 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், என்னவா எப்படி போட்டு வசனம், அவர் கூடவே இருக்கு தான் சீசரை தேர்ந்தெடுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. படைச்ச தேவன் பூமியில் மனுஷனை வந்திருக்கிறார். படைச்ச தேவன் இப்போ படைக்கப்பட்ட மனுஷர்களை என்ன செய்கிறாராம், தம்மோடு கூட வைத்துக்கொள்ள விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போது இந்த விசேஷித்த தன்மை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படைக்கப்பட்ட மனுஷனாகிய இந்த ஜனங்கள் படைப்பின் கர்த்தரை எப்பொழுதும் அண்டிக் கொண்டே இருக்கணும், கூடையே இருக்கணும். அவர் படைக்கும் போது அப்படி தான் படைத்தார். அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வச்சு, இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனி நீ என்ன செய், சாப்பிடு, உனக்கு வேர்வையே சிந்தாது, நீ வேர்வை சிந்தி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் உனக்கு தேவையான அனைத்தும் இங்கே இருக்குது, என் கூடவே நித்தம் இரு. ஆனால் மனுஷன் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு இந்த தோட்டமும் இல்லாமல் போச்சு, இந்த புசிப்பு இந்த குடிப்பும் இல்லாமல் போச்சு. இவன் என்ன செய்யும் சொல்லி கேட்டிங்கன்னா, வேர்வை சிந்தி உழைச்சி நெத்தி வேர்வை நிலத்தில் வடி சொல்லுவாங்க, அதுக்கடுத்து தான் அவன் சாப்பிட்றாப்புல ஆகிப்போய். இந்த விசேஷித்த தன்மை என்ன செஞ்சிட்டானா இழந்து போயிட்டான். இந்த விசேஷித்த தன்மை இழந்து போன மனுஷனை மீட்பர் தேடி வந்தார். தேடி வந்து தான் இப்போ சொல்கிறாரு, இந்த பாருங்க, ஆகாயத்து பறவைகள் விதைக்கலை, அறுக்கலை, சேர்க்கலை, சேர்த்து வச்சா தான் மழை காலத்தில் சாப்பிட முடியும். இந்த பறவைகள்லாம் மழை காலத்தில் எப்படி சாப்பிடுது? அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பு ஊட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அப்போ தம்மோடு வச்சுக்கிறது தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்போ தம்மோடு வச்சுக்கிறது தெரிந்து கொண்ட ஆண்டவர் இவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை 2, 3 அந்த வசனங்களை வாசிக்கணும். இந்த வசனத்தில் எப்படி சொல்கிறார் பாருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பரலோகத்தில் பிதாவின் வீட்டில் எத்தனை வாசஸ்தலங்கள் உண்டா? அநேகம் உண்டு. அதில் சீடர்களுக்கு ஒன்று ஆயத்தம் பண்ண போகிறார். அதுக்கடுத்து விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். அதுக்கடுத்து ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிற சபையார் யாவருக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். அப்போ அநேக வாசஸ்தலங்களில் ஆண்டவர் ஒவ்வொரு வாசஸ்தலத்தையும் ஒவ்வொரு குரூப்பாக என்ன சொன்னால் கொண்டு போய் எங்கள் குடியேற்ற போகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமுத்திரம் தம்மோடு இருக்க தெரிந்து கொண்டா, ஆனால் இவங்க விலகி போயிட்டாங்க. இப்போது திரும்பமாக பூமிக்கு மீட்க வந்த தெய்வன் தம்மோடு கூட ஒரு கூட்டத்தை வச்சுக்கொள்ள ஆசைப்படுறார். இப்போ இந்த பூமியில் வாழ்கிற வாழ்நாள்லாம் தம்மோடு வச்சிருக்க ஆண்டவர் பரலோகத்திலும் போய் அங்கேயும் தான் கூடவே வச்சுக்கிற ஆசைப்படுறார். அதனால தான் நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்னா வேதம் சொல்லுது, விசேஷித்த ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசேஷித்த ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை சரியாய் செயல்படுத்துகிற பொழுது அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த நித்தியத்தில் பரலோகத்தில் பிரவேசித்து அந்த சந்தோஷத்திற்குள் நிரந்தரமாய் வாழலாம். யாருக்கெல்லாம் விளங்குது? நாம் விசேஷித்தவர்கள். ஆனால் அந்த விசேஷித்தவர்களுக்கு கர்த்தர் சில பொறுப்புகளை கொடுக்கிறார். இந்த பொறுப்புகளை பெற்றுக்கொள்கிற நாம் சரியாய் செயல்படுத்துகிற பொழுது நாம் அவருடைய சந்தோஷத்திற்குள் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து சந்தோஷமாய் வாழ முடியும். இதான் விசேஷத்திற்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்களை சொல்கிற போது ஆண்டவர் மத்தியத்தில் ஒரு காரியம் சொல்கிறார். அந்த மத்தியத்தில் சொல்லுகிற காரியத்தில் 3 பேர் தாளந்துகளை வாங்குகிறாங்க. அப்படி தாளந்துகளை வாங்குகிற பொழுது 25ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லி பாருங்க, 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது.
அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டு சமூகத்தில் விசேஷித்தவர்களுக்கு ஆண்டு அப்படியே விட்டு வைக்காம இந்த விசேஷித்தவர்களுக்குரிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுக்கிறார். இந்த பொறுப்பில் நம்ம எப்படி செயல்படுகிறோமோ இந்த செயலுடைய முடிவின் தன்மையை பொறுத்து தான் நாம் நித்தியத்தில் பிரவேசிக்க முடியும். விசேஷித்தவர்கள் அவரோடு தங்கி வாழ முடியும். அதில் இது ஒரு ஊமை, இது ஒரு நம்மளுக்கு ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தில் 3 நபர்கள் வர்றாங்க. 3 நபர் வந்தாங்கன்னா 3 நபருக்குமே அந்த எஜமான் பொறுப்பை கொடுக்கும்போது 3 நபர்ட்டுமே என்ன இருக்குன்னு பார்த்து கொடுக்குறாரு. அவனுடைய திறமைக்கு தக்கன்னு போட்டிருக்குது. அப்போ 3 பேர்ட்டுமே என்ன இருக்குது சொல்லுங்களேன்? 3 பேர்ட்டு என்ன இருக்குது? திறமை இருக்குது. 3 பேர்ட்டுமே திறமை இருக்குது. இந்த 3 பேர்ட்டையும் தாளந்து கொடுக்குறா. ஆனால் கொடுக்கும்போது இவன்கிட்ட 5 தாளந்து கொடுத்தா நல்லதுண்டு அவனுக்கு 5 தாளந்தை பயன்படுத்துகிற திறமை இருக்குன்னு சொல்லி கொடுக்குறா. ஒருத்தன்ட்ட 2 தாளந்தை கொடுத்தா அவன்கிட்ட பயன்படுத்துவான், அதை பெருக்குவான்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்குறா. இன்னொருத்தன்ட்ட 1 தாளந்து கொடுத்தா போதும், இவன் 1 தாளந்துக்கு தக்கன இவன்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு கொடுக்குறா. இந்த 3 பேருக்கும் திறமையை பார்த்து தான் கொடுக்குறா. கர்த்தருடைய காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். எந்த காரியத்தில் நம்மளை கர்த்தர் பயன்படுத்தணும் சித்த வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தில் நாம் சரியாய் செயல்பட வேண்டும். நாம் எக்காரணம் கொண்டும் தவறிவிடவே கூடாது. 5 வாங்கினவன் அந்த எஜமான் திரும்பி வரும்போது 5 வியாபாரம் பண்ணி 10 ஆக்கிட்டான். 2 வாங்கினவன் வியாபாரம் பண்ணி 4 ஆக்கிட்டான். இவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் அந்த எஜமான் பரிசு கொடுக்கிறார். வசனத்தை வாசி பாருங்க. 21 வசனத்தை வாசிங்க. நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 5 வாங்கினவன் 10 ஆக்கிட்டான். இப்போ அநேகத்துக்கு அதிகாரியை மாற்றிட்டார் இவர். அதுக்கடுத்து எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கணும். இதுதான் பரலோக பாக்கியம். இந்த விசேஷத்தில் கிடைக்கிற விசேஷித்த ஆஸ்வாதம். அதே மாதிரி தான் 23 வசனம் சொல்லப்படுது. அநேகத்தினுடைய அதிகாரி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2 தாளந்து வாங்கின 4 ஆக்கிட்டான். ஆனால் அந்த 1 தாளந்து வாங்கினவன் அவன்கிட்ட திறமை இருக்குது, அவனு 1 2 ஆக்குற திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமையை அவன் என்ன செஞ்சினா பயன்படுத்தலை. ஜாக்கிரதை. நமக்கு கர்த்தர் நல்ல ஆவியை தந்திருக்கிறார். நல்ல ஆவியை தந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மளை அவருக்காக பயன்படவும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பெருக்கவும் தக்கதாக வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா இங்கே 1 தாளந்து வாங்கினவனு போல் கொடுத்த ஆண்டவரையும் திட்டுறோம், பெற்றுக்கொண்டதையும் பெருக்கிறதுக்கு வழிவாசல் திறக்காமல், பெருக்கிறதுக்கு செயல்படாமல் அதை போய் புதைச்சி வச்சிடுறோம். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடைய இதை வாங்கி கொள்ளும் என்றான். கொடுக்கும்போது மரியாதையா நான் ஒன்றுமே செய்யலைங்க, நான் வியாபாரமே பண்ணலன்னு சொல்லி கொடுத்துட்டா தப்பிச்சிருப்பான். ஆனால் எப்படி திருப்பி கொடுக்குறான்? எஜமானனை வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கும்போது வாங்கின ஆள்கிட்ட போய் என்ன செய்கிறான்? அந்த ஆளை புகழ்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறான். விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் யார் அப்படி செய்ய முடியும்? விதைக்காத இடத்துல யார் அறுக்க முடியும்? தெளிக்காத இடத்துல யார் சேர்க்க முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. நேருக்கு நேரவே திட்டுறான். விதைக்காமல் யாராவது அறுக்க முடியுமா? கொடுமைக்காரன், அவ்வளோ கொடுமைக்காரன். நீ உன் தாளந்தை நான் என்ன செய்யலை, ஒன்றுமே செய்யலை, புதைச்சி வச்சுட்டேன். அதனால் உன் தாளத்தை நீயே திரும்பி வாங்கிக்கோ, திட்டி கொடுக்குறான். இப்போ அவனுடைய அதிகாரம், எஜமானுடைய அதிகாரம், அதாவது ஆண்டுடைய அதிகாரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
26 வசனத்தில் அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோமலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறேன் என்று தெளிக்காத இடத்தில் சேர்க்கொண்டு அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாத இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்கான இவனை புறமான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இவனுக்கு தேவையா? பேசாமல் கொடுத்துட்டு பேசாமல் போயிருந்திருக்கலாம், தண்டனையே கிடச்சிருக்கா. நமக்கு பழமொழி உண்டு பார்த்தீங்களா, நுணலும் தன் வாயால் கெடும், தவளை தன் வாயால் சாகும். இந்த பாம்பு இறையை தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த தவளை என்ன செய்யுமா, கடகட கடகட கடன் கத்தும். கத்துனுமே இந்த பாம்புக்கு நல்லா தெரிஞ்சிடும், சரி தவளை கத்துற சத்தம் கேட்குன்னு போய் பிடிச்சி சாப்பிட்ரும். இது பேசாமல் அமைதியாக இருந்தால் தவளை தப்பிச்சிருக்கும். தவளை வாய் சும்மா இருக்காது பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும். இந்த கத்துறதுக்கு நேரம் போய் இந்த பாம்பு என்ன செய்யும், தவளையை. அதான் நுணலும் தன் வாயால் கெடும். தேவசோட காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு மனுஷன் கொடுத்தது அப்படி திருப்பி கொடுத்துருந்தானா, பேசாமல் கொடுத்துருந்தானா பேசாமல் உயிர் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இவனுக்கு கிடைச்ச பரிசு பார்த்தீங்களா, என்ன பரிசு கிடைச்சி? பிரயோஜனமற்ற ஊழியக்கான இவனை புறமான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். தேவ சமூகத்தில் விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது விசேஷித்த மனுஷன் தன்னுடைய நாவை பயன்படுத்துகிற விதம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால இவனுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள. தேவையில்லாமல் பேசினா இப்போ என்ன செய்யறான் தெரியுமா, அழுதுகிட்டே இருக்கிறான். பற்கடிப்புன்னுச்சுன்னா சில இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடிக்கிற இடத்துல டீ நர நரன்னு பல்லு கடிக்கிறான், சத்தங்க பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நரக ஆக்கினைக்கு ஒரு முன்காரியங்கள். ஆணுடைய சொன்ன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எக்காரணம் கொண்டு விசேஷித்தவர்களாக நாம கர்த்தரோட அந்த நித்திய சந்தோஷத்தில் பிரவேசிக்க தகுதியுடைய பாத்திரமாகவே வாழ வேண்டும், காணப்பட வேண்டும். இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய விசேஷர்களாகிய நாம் தண்டனைக்கும் உபாதிக்கிறதுக்கும் நியாயத்திற்கும் ஆளாயிரம் விடவே கூடாது. சரி, கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் இந்த விசேஷத்தை குறித்து நான் பார்த்துட்டு, இந்த விசேஷத்தவர்கள் எந்த விதத்திலும் நம்ம என்ன சொன்னீங்கன்னா சாபத்துக்குள்ளாயிடக்கூடாதுன்னு சொல்கிறத பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விசேஷித்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இவர்கள் யார், இந்த விசேஷித்தவர்கள் யார் என்பதை வேதம் தெளிவாக வெளியே காட்டுது. இஸ்ரவேலை நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். இது எப்படிப்பட்ட ஜனமா? இந்த விசேஷித்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? ரட்சிக்கப்பட்ட ஜனம், மீட்கப்பட்ட ஜனம். இதற்கு நிகரே கிடையாது. அதனால தான் நம்மளை பார்த்து கற்றுறோம், நீ விசேஷித்த ஜனம். ஏன்னா நாம் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிய ரத்தம் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் நாம் விசேஷித்த ஜனம். அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 1 பேதுரு நம்மை குறித்து, இந்த விசேஷித்த ஜனங்களை குறித்து கர்த்தர் இப்படி ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். எப்படிப்பட்டவங்களை நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். எனவே தான் நாம் விசேஷித்தவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
இந்த பூமியில் எத்தனை பேர் இருந்தாலும் கூட நம்மளை தான் கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அவங்க செலக்ட் பண்ணுறது 400 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் எழுதுகிறவங்க எத்தனை பேர் எழுதுவாங்க? 4 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஒரு 4000 பேர் வேலைக்கு 40 லட்சம் பேர் கூட எழுதுவாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எத்தனை பேர் தான் தெரிந்து கொள்ளப்படுவாங்க? அவங்களுக்கு தேவை 4000 பேரா 400 பேர், அத்தனை பேர் தான் அவங்களுக்கு தேவை. இதோ தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், விசேஷ ஜனங்களை நம்மளை பார்த்துறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இந்த பூமியில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நாம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் தான் தேவனுடைய ஜனம், அவருக்கு சொந்த ஜனம். நம்ம கடந்த நாட்டில் ஒரு வசனத்தை தியானிக்கும் பொழுது, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமுத்திரம் அந்த வார்த்தையை வாசிக்கும் போது தியானிக்கும் போது ஆங்கிலத்தில் அருமையான ஒரு வார்த்தை, பெக்யூலியர் ட்ரெஷர், விசேஷித்த சொத்து எனக்கு நீங்கள் தான். நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாராம்? ஆமாம், விசேஷித்த சொத்து, சம்பத்து, ஆஸ்தி. ஆண்டுடைய ஆஸ்தியே நம்ம தான். அல்லேலூயா. அதனால தான் அவளை பார்த்து விசேஷித்தவர்கள், ஆகாயத்து பறவை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள். அடுத்தபடியாக இந்த எண்ணாமத்தில் பிழையாம் சொல்கிறார் பாருங்க, 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகவும் 23:9 நம்ம விசேஷித்தவர்கள் என்பதை இந்த பிழையாம் நமக்கு சொல்லி காமிக்கிறார். கண்டேன். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாம்? ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். உலகத்தோடு உலகமாக இந்த ஜனங்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒத்து போக மாட்டாங்க, ஒத்த வேஷம் தரிக்கவே மாட்டாங்க. அதனால தான் நம்மளை குறித்து வேஷம் சொல்லுது விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு விரோதமாக என்ன யார் செஞ்சாலும் சரி, ஒன்று பழிக்கவே பழிக்காது. அதனால தான் நம்ம விசேஷித்தவர்கள். ஏன்? இயேசுவின் ரத்தம் நம்ம மேலே இருக்கிறதுனால நமக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் சரி. இப்போ பாருங்க, 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இதோ ஆசீர்வதிக்க அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் திருப்பக்கூடாது, காண்கிறதும் இல்லை பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும் அடிக்கடி பாடுற பாட்டு, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இங்க என்ன வாசித்தோம் நம்ம? அவருடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இதே தேவ சமூகத்தில் யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் இங்கே பிழையாம் சொல்கிறான். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் அங்கே 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது இந்த மோசே சொல்கிறார் பாருங்க, கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. இங்க பிழையாம் சொல்றார் அவர்களோடு இருக்கிறார் என்பதினால் அல்லவா. அல்லேலூயா. இதைத்தான் பக்தன் பாடியிருக்கிறார், என்னோடு வருவதினால் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. யாரு கூடங்க கர்த்தர் வருவார்? விசேஷித்த ஜனத்தோடு கூட வருவார். யாரோட கர்த்தர் இருப்பார்? இந்த விசேஷித்த ஜனத்தோடு கூட கர்த்தர் இருப்பார். ஏன்னா என்னை தெரிஞ்சுக்கிட்டார், ஏன்னா என்னை மீட்டுக்கிட்டார், நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நான் அவருக்கு சொந்த ஜனம். அதனால என் கூட வருவார், என் கூட இருப்பார். நான் விசேஷித்த ஜனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசன காத்திருக்கு தேவ பிள்ளைகளை எக்காரணம் கொண்டும் நான் யாருன்றதை நான் மறந்து போயிடவே கூடாது. எங்களுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவார். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த யானை இருக்குது பார்த்தீங்களா,
அதை இந்த யானைப்பான் கூட்டு போய் என்ன செய்வான்? ரோடா எதுக்கு? காசு வாங்க. இன்னொரு பாசனை சொன்னால் நம்ம டீசெண்டாக காசு வாங்கன்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே என்னது அது? ஆமாம், பெக்கிங், கையேந்துருது. நல்லா கவனிச்சு பாருங்க. யானைக்கு தன் பலன் தெரிஞ்சா அவர் சொல்கிற போது 25 காசு அப்படி சொல்லுவார், ஒரு 4 சொல்லுவார். இப்போ 4 கிடையாது, இப்போ மினிமம் 1 ரூபா தான் இருக்குது. இப்போ யானைக்கு 1 ரூபான்னு போடான்னு வச்சுங்க. யானைக்கு தன் பலன் தெரிஞ்சால் அந்த 1 ரூபாயை வாங்குமா? யானைக்கு எவ்வளோ பலன் இருக்குது? நீங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் தேக்கடி இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் ஊர் பக்கத்தில். அதில் பார்த்தீங்கன்னா யானைகளை வச்சு வேலை வாங்குவாங்க. பெரிய பெரிய தடிகள், தூக்க முடியாத பெரிய மரங்கள் எல்லாத்தையும் அதுதான் உருட்டி கொண்டு வந்துடும், லாரியில் ஏற்றி விடும். இப்படிப்பட்ட வேலை செய்கிறது அது ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரங்களை சம்பாரித்து கொடுக்கும். 1 மணி நேரத்துக்கு யானைக்கு வேலை செஞ்ச இவ்வளவு. அதுபோல் மட்டும் இல்லை, அங்கே யானையெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த டேம் பக்கத்தில். யானையில் ஏறி சவாரி செய்கிறது, அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன செய்யறான்? யானை வச்சு அந்த 1 ரூபா துட்டுக்காண்டி ஒவ்வொரு கடையிலும் கையேந்தி வாங்க விடுறான். யானைக்கு தன் பலம் தெரிஞ்சிச்சுன்னா அது கையேந்தாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நான் விசேஷித்தவள் அப்படி தெரியாம இன்னும் பிசாசிட்டு போய் மண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உலகத்தில் போய் மண்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வரங்கள், வல்லமைகள், ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொல்லி தெரியாமல் நம்மளை அழைச்ச தேவன், நம்ம ரட்சித்த தேவன், நம்ம வேறு பிரித்த தேவன், சொந்த ஜனமை வைத்திருக்க தேவன், அவருடைய வல்லமை தெரியாமல் இந்த விசேஷித்த ஜனங்கள் இன்னும் உலகத்தில் போய் என்ன சொன்னால் கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிட்டு மன்றாடிட்டு கையேந்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் விசேஷித்த ஜனம். ஏன் தெரியுமா? மோசே சொன்னா என் கூட வர்றதுனால, பிழையாம் சொன்னா அவர்களோடு இருக்கிறதுனால இந்த ஜனங்கள் விசேஷித்த ஜனங்கள். இந்த ஜனங்களுக்கு விரோதமாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க. தொடர்ந்து வாசிக்கும்போது, ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களோட இருக்கிறது, தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எப்பேற்பட்ட வாக்கு பண்ணியிருக்கார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த விசேஷ ஜனங்களுக்கு. இப்போ இந்த வாக்கை அநேகர் ஜபத்தில் ஃபார்மாலிட்டிக்கு பயன்படுத்துறதோடு சரி, ஆனாலும் இன்னும் என்ன செய்கிறாங்கன்னா ரோட்டில் போகும்போது பயப்படுறாங்க. எதுக்கு? அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் கிடச்சின்னா அது பார்த்து என்ன செய்கிறாங்க, மிச்சிடக்கூடாது, பற்றக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒதுங்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க. வசனம் விசேஷித்த ஜனங்களுக்கு வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? யாக்கோப்புக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் கிடையாது, குறி சொல்லுதலும் கிடையாது, எது உன்னை பாதிக்காது, விரோதமாக எழும்புற எந்த ஆயுதம் வாய்க்காது. அல்லேலூயா. நாம் விசேஷித்த ஜனங்கள். அல்லேலூயா. அவன் என்னை பார்த்து கண்ணீர் பட்டான், அதனால தான் இப்படி ஆயிட்டு. அவன் என்னை பார்த்து பொறாமப்பட்டான், அதனால இப்படி ஆயிட்டு. இல்லை, நான் விசேஷித்த ஜனம். அந்த ஒரு பாட்டு உண்டு பார்த்தீங்களா, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தோல்விகள் அணுகாது, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா தீமைகள் அணுகாது. ஹல்லேலூயா. சிலோன்கார் பாட்டு நினைக்கிறேன், சந்திரசேகரோடைய பாட்டு, நல்ல அருமையான ஒரு பாட்டு. தேவசூதர் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம விசேஷித்தவர்கள். ஏன்னா ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். இந்த விசேஷத்தினுடைய காரியங்கள் நம்ம மனுஷனா இப்போ சொல்லி முடிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விசேஷம் இவர்களுக்கு எப்படி கிடைச்சி? ரோமர் கலிநிறுவம் 3:2 சொல்லப்படுது. இது யூதர்களுக்குள்ள வார்த்தை, ஆனால் இந்த வார்த்தை நமக்கும் அது சொந்தமானது. ரோமர் 3:2 வாசித்து பாருங்க. இந்த யூதர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு மேன்மை உண்டு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க கையில் தான் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாராம்? வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர்
இஸ்ரவேலர் கையில் யூதர் கையில் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த வார்த்தை, இது ஆதியிலிருந்து வார்த்தை, இந்த வார்த்தை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையால் சத்தியினால் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இவர் நம்ம விசுவாசித்து இவர் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். நாம் விசேஷித்தவர்கள், நமக்கும் அந்த விசேஷித்த மேன்மை உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கடைசியாக தேவ சமுதாயம் வாசிக்கிற காரியம், பார்க்குற காரியம் சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விசேஷித்தவர்கள் சொல்லி நமக்குள்ள ஒரு மேட்டிமையும் பெருமையும் நாம் விழுந்துடவே கூடாது. அல்லேலூயா, நான் தப்பு செஞ்சிடக்கூடாது. நான் எப்போவுமே தேவ பயத்தோடு காணப்படணும். ஏன்னா விசேஷித்தவர்கள் இருக்கிற தேவனுடைய வீடு, இந்த வீட்டில் தான் நியாய தீர்ப்பை கர்த்தர் தொடங்குவாங்க. என்ன செய்வாராம்? நியாய தீர்ப்பை இங்கே தான் தொடங்குவார். அதனால நான் விசேஷித்தவன் சொல்லிட்டு நான் அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாது. தேவ பயத்தோடு ஜாக்கிரதையாக நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்டில் தியானிச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ரோமர் 12:7 வாசித்தோம். எபிரேயர் 6:11-12 வாசித்தோம். நம்ம அசதியாக இருந்துடக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா கவனமாக கேளுங்க. யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். 1வது பிள்ளை பேர் சொல்லுங்கள், ரூபன். 11வது பிள்ளை பேர் சொல்லுங்கள், யோசேப்பு. இந்த 2 பேருக்கும் விசேஷித்தவர்கள் சொல்லி யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஆனால் 2 விசேஷத்தில் 1வது விசேஷம் அவுட் ஆயிட்டு, 11வது விசேஷம் ஜெயமாயிட்டு. வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 வாசிங்க. முதல்ல 49:3. சேஷ்டபுத்திரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் எப்படிப்பட்டவனா? முதல் மகன். இவன் விசேஷமானவன். இப்போ அதே 49:26 வாசிங்க. யோசேப்புக்கு சொல்றார், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாவுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரிகள் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அதாவது யோசேப்புக்கு 12 பேருக்குள்ள யோசேப்புக்கு விசேஷித்த ஆசீர்வாதம், விசேஷித்த ஆசீர்வாதம் உச்சத்தில் வரும் சொல்லி யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிறார். 1க்கும் 11க்கும் 12 பிள்ளைகளில் 1வது மகனையும் 11வது மகனையும் விசேஷித்த ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆனால் இந்த 1வது மகனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் விசேஷம் என்ன ஆகி போயிட்டு 3வது வசனத்தில் அருமையாக சொன்னார், என் முதற்பலன் நீதான், என் சத்துவம் நீதான், என் சேஷ்டபுத்திரன் நீதான், நீ மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷமானவன். எத்தனை அவனை புகழ்றான் பார்த்தீங்களா? இவ்வளவு தூக்கிட்டு டப்புன்னு அடுத்த வசனத்தில் போட்டார் பாருங்க. தண்ணீரை போல தலைமினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். நியாயத்தீர்ப்பு எங்கே தொடங்குது? தேவனுடைய வீட்டில் தொடங்கும். யாக்கோப்பு 5 முறைக்கு மேலே அவனை புகழ்ந்துட்டு அடுத்த வசனத்தில் தண்ணீரை போல தலைமினவனை நீ மேன்மை அடைய மாட்டாய். காரணம், நீ செஞ்ச தப்பு, நீ மேன்மை அடைய மாட்ட. உனக்குரிய சேஷ்ட புத்திர பாகம் உனக்கு கிடைக்காது. நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு தாளந்து வாங்கினவன் சும்மா இருந்திருந்தானா பாதாளத்துக்கு போயிருப்பானா? அழுகை பற்கடிப்புள்ள இடத்துக்கு போயிருக்க மாட்டான். இந்த ரூபன் சும்மா இருந்திருந்தானா 2 மடங்கு சேஷ்ட புத்திரம் கிடச்சிருக்கும். அவன் பங்கு 1,
சேஷ்டபுத்திர பாகம் 2 கிடச்சிருக்கும். ஆனால் இப்போது 2ம் கிடைக்காம இப்போது சாபத்தை வாங்குறான். தண்ணீரை போல தலைமினவனை நீ மேன்மை அடைய மாட்டாய். அவன் எண்ணத்தை செஞ்சாலும் மேன்மை அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. காரணம், தகப்பனுடைய மஞ்சத்தில் மேல் ஏறினவன். ஸ்தோத்திரம். தேவசல் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, எந்த காரணத்தை கொண்டும் மீறுதல் என்பது கூடவே கூடாது. ஆண்டு சமூகத்தில் அடங்கி போயிட்டு ஆஸ்வாதம், கீழ்ப்படிஞ்சிட்டு ஆஸ்வாதம், மீறிட்டா போச்சு. ஆனால் அந்த 11ஆவது மகன், இவன் 11ஆவது மகனை பிறந்துட்டு 1வது மகனுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். என்னங்க இது ஒரு இது, என்ன ஒரு வித்தியாசம், ஒரு பெரிய ஆச்சரியம். முதல் மகன் தலைப்பிள்ளைக்கு தான் 2 பாகம் கொடுக்கணும். சேஷ்டபுத்திரன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தலைப்பிள்ளைக்கு 2 மடங்கு கொடுக்கணும். ஆனால் 11ஆவது பிள்ளைக்கு 2 மடங்கு கிடைக்கி. காரணம், இவன் வசனத்தின்படி வாழ்க்கை வாழ்ந்தவன். வசனம் இவனை புடமிட்டான். சரி, இவன் என்ன செய்ய மாட்டானா, மீறுதல் செய்யவே மாட்டான். இவனுக்கு தேடி வந்து பாவம் அவனுக்குள்ளே பிரவேசித்தான். சரி, அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டான். அல்லேலூயா. எனவே தான் 11ஆவது மகனை பிறந்தும் கூட இவன் விசேஷித்தவன், விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நாமும் தேவ சமூகத்தில் விசேஷித்தவர்கள், விசேஷித்தவர்களாகவே இருப்போம். இந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கிடுவோம். எந்த காரணத்தை கொண்டும் ரூபன் போலவோ ஒரு தாளந்து வாங்கினவன் போலவோ நாம் விசேஷித்த ஆசீர்வாதங்களை இழந்து போயிடவே கூடாது. நாம் தக்க வச்சுக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக.